அமுதம் 9. கடந்த 2 வருடங்களில் சஞ்சனாவை தேடி பல வெளிநாடுகளுக்கு பயணம் செய்திருந்தான் அபய் ஸ்ரீவத்சன். என்னதான் நயனி சஞ்சனாவின் நெருங்கிய தோழி என்றாலும் சஞ்சுவின் குணத்திற்கு அவள் நட்பு வட்டம் சற்று பெரியதுதான். அவர்களில் பாதி பேருக்கு மேல் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் செட்டிலாகி இருந்தனர். அவன் திருமணத்திற்கு முன்பாகவே அவர்களை சந்தித்து விசாரித்த போதும் பலன் என்னவோ பூஜ்யமாகி போயிருந்தது. அவள் நட்பில் சிலருக்கு திருமணமாகி வெளிநாடுகளில் வசித்திருக்க ஒருவேளை அங்கு சென்றிருப்பாளோ என்று கடந்த 2 வருடங்களில் பல்வேறு நாடுகளுக்கு பயணித்து அவளை வலைவீசி தேடிய போதும் எங்குமே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவேளை வட மாநிலங்கள் பக்கமாக சென்றிருப்பாளோ என்ற ஐயம் ஏற்பட டெல்லி, மும்பை என்று அவன் வட்டத்தில் நெருக்கமான நண்பர்கள் மூலம் அவளை தேடி களைத்து போனதுதான் மிச்சம். சஞ்சுவை தேடும் முயற்சியில் படுதோல்வி அடைந்தவன் வேறு வழி இல்லாமல் வீடு வந்து சேர்ந்தான். கடந்த 2 வருடங்களில் அனைவரின் தொடர்பையும் துண்டித்து விட்டவன் சுதர்ஷனுக்கு கூட அவன் இருக்கும் இடமோ அலைபேசி எண்ணோ தெரியாமல் பார்த்து கொண்டான். அவனுக்கு தன் நண்பனை பற்றி தெரியும். அதனால்தான் அவனிடம் இருந்தும் தன் பயண திட்டத்தை மறைத்திருந்தான். எப்படி இருந்தாலும் திருமணமாகிவிட்டது, மற்றவர் பேச்சுக்கு ஆளாகாமல் மீண்டும் வா என்றுதான் அழைக்கப் போகிறார்கள். அதை கேட்கும் பொறுமையும் நிதானமும் அவனுக்கு கிடையாது. எப்படியாவது சஞ்சுவை வீட்டிற்கு அழைத்து வந்து விட வேண்டும் என்ற முனைப்பில் இருந்தான். குளித்து முடித்து தயாராகி அபய் ஸ்ரீவத்சன் கீழே இறங்கி வர குடும்பமே அவனுக்காக காத்திருந்தது. 2 வருடங்கள் எங்கிருந்தான் என்று அவர்கள் அறிய முடியாமல் செய்ததில் நிச்சயம் மற்றொரு பூகம்பம் ஏற்படும் என்றுதான் அபய் ஸ்ரீவத்சன் காத்திருந்தான். ஆனால் அவன் எதிர்பார்ப்பிற்கு மாறாக தந்தையின் எதிரில் அபய் அமர்ந்திட நிர்மலா அமைதியாக பரிமாறினார். அவராக கேட்காமல் பதில் சொல்லக்கூடாது என்ற பிடிவாதத்தோடு அபய் காத்திருக்க சக்கரவர்த்தியின் அமைதி அவனுக்கு பெரும் ஆச்சரியம் அளித்தது. ஒருவேளை உணவை முடித்து கொண்டு பேசுவாரோ என்று அவன் காத்திருக்க அவரோ அமைதியாக எழுந்து சென்று விட்டார். அவர் மட்டுமல்ல, நிர்மலாவின் விட்டேர்த்தியான பாவனை, அண்ணனின் மௌனம் என்று அத்தனையும் சேர்ந்து அவனை தன்னை அறியாமல் நயனிகாவை தேட செய்தது. அன்று அவள் பேசிய பேச்சுக்களுக்கு நிச்சயம் வீட்டை விட்டு போக மாட்டாள் என்றுதான் அவன் நினைத்திருந்தான். ஆனால் இப்போது அவள் அங்கு இல்லாததில் ஒருவேளை கல்லூரிக்கு சென்றிருப்பாளோ என்றுதான் முதலில் எண்ணினான். ஆனால் கபோர்டிலும் அவள் உடைமைகள் எதுவும் இல்லாமல் போனதை கண்டவனுக்கு ஒருவேளை அவன் இல்லாத நேரத்தில் வீட்டில் ஏதேனும் சச்சரவு நிகழ்ந்து அதனால் வெளியேறி விட்டாளோ என்ற கேள்வி எழுந்தது. அப்படி இருந்தால் இந்நேரத்திற்கு அதை நிர்மலாவாகவே சொல்லியிருப்பாரே. ஆனால் அவரும் பேசாமல் இருக்கிறார் என்றால் விஷயம் நிச்சயம் பெரியதாகத்தான் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டான். ஆனால் அன்றே அவள் திருமணத்தை மறுத்திருந்தால் இதெல்லாம் நிகழ்ந்திருக்காது என்றுதான் நினைக்க தோன்றியதே தவிர்த்து அவளுக்கு என்ன பிரச்சனையோ என்று யோசிக்க தோன்றவில்லை. இருந்தாலும் அவனால் ஏனோ ஒதுங்கி இருக்க முடியாது போக, நயனி எங்கம்மா என்று தாயிடம் கேட்டுவிட்டான். இப்போ எதுக்குப்பா அந்த பேச்சு? நமக்கு வேண்டாம். தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போன மாதிரி. நம்ம நல்ல நேரம் அந்த பொண்ணு உன் வாழ்க்கையை விட்டு போயிட்டா. மா, என்ன சொல்றீங்க? என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்றீங்களா? வேண்டாம், விடு ஸ்ரீபா. நடந்தது எல்லாமே நல்லதுக்குன்னு தான் தோணுது. ஆனால் அதை சொல்லவே எனக்கு கூசுது என்றவர் அமைதியாக சமையலறைக்குள் சென்று விட்டாள். அப்படி என்ன கூசு செய்திடும் நிகழ்வு நடந்து விட்டது என்ற கேள்வியுடனே காரை எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கு கிளம்பினான். வழி நெடுக நயனிகாவின் யோசனைதான். அவளுக்கு அழைக்க வேண்டி கைபேசியை எடுத்தானே தவிர்த்து அழைக்கவில்லை. அதற்கு அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் கல்லூரியின் உள்ளே நுழைந்தது முதல் அபய் ஸ்ரீவத்சனை அனைவரும் வித்தியாசமாக பார்க்க அவனுக்கு ஒன்றும் புரிபடவில்லை. ஏன் இந்த பார்வை என்ற குழப்பத்துடனே தன் அறையினுள் சென்று அமர்ந்தவன் அவசரமாக கணினியை திறந்து பார்வையிடத் தொடங்கினான். பேராசிரியர்களின் விவரம் பார்க்க நயனிகாவின் பெயர் அதில் இல்லை. தன் மனைவியை பற்றி மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பாதவன் மேலும் விவரங்களை பார்க்க அதில் கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கும் மேலாக அவள் கல்லூரிக்கு வரவில்லை என்பதை அறிந்து கொண்டான். என்னவாயிற்று இவளுக்கு? வீட்டை விட்டு சென்றவள் ஏன் கல்லூரிக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று புரியாது பார்த்திருக்க அங்கே வந்து சேர்ந்தான் சுதர்ஷன். மச்சான் என்று அபய் ஸ்ரீவத்சன் தன் நாற்காலியில் இருந்து எழும் முன்னமே வேகமாக அவனிடம் வந்தவன் அபயின் சட்டையை கொத்தாக பிடித்து, மனுஷன்தானாடா நீ என்றான் கட்டுக்கடங்காத ஆவேசத்தோடு. என்னடா ஆச்சு? ஏன் இவ்வளோ கோபமா இருக்க என்று அபய் கேட்க, பேசாதடா. ச்சே, நீ இவ்வளோ மோசமானவன்னு தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா உன்னை கல்யாணம் பண்ணவே விட்டுருக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு உண்டான மரியாதை கொடுக்க முடியாத உனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு என்றான் வெறுப்போடு. டேய், என்ன பிரச்சனைன்னு சொல்லாம உன் இஷ்டத்துக்கு பேசினா எப்படி? என்னன்னு சொல்லு மச்சான் என்றான் அபய் ஸ்ரீவத்சன் ஒன்றும் புரியாமல். 2 வருஷம் வனவாசம் போனியே, உன் சஞ்சு கிடைச்சிட்டாளா என்றதுமே இல்லை என்றான் வேதனையோடு. நீ உன் காதல் முக்கியம்னு கிளம்பிட்ட.
ஆனால் உன்னால் நயனி பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்படி கமிட்மெண்ட் எடுக்க முடியாதுன்னா நீ தாலியே கட்டியிருக்க கூடாது. ஆனால் தாலியும் கட்டி நம்பி வந்த பொண்ணு அம்போன்னு விட்டுட்டு 2 வருஷம் எங்கடா போய் தொலைஞ்ச? எத்தனை முறை உன் நம்பருக்கு கால் பண்ணியிருப்பேன் தெரியுமா? பாவுண்டா நயனி, உன்னால் இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கா. இதுக்கு காரணம் நீ மட்டும்தான் என்றான் கடுமையான குரலில். டேய், இப்போ வரைக்குமே என்ன நடந்ததுன்னு சொல்லாமல் நான் தான் காரணம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சரி, காரணம் சொன்னால் நடந்ததை மாற்றிடுவியா? உன்னை நான் இந்த அளவுக்கு நினைக்கவே இல்லை மச்சான். பெண் பாவம் பொல்லாததுடா. டேய், சும்மா பேசிட்டு இருக்காம என்ன நடந்ததுன்னு சொல்லு, சொன்னாதானே எனக்கு புரியும் என்றான் அபய். அதை நான் எப்படிடா சொல்ல? எந்த பெண்ணுக்குமே இந்த நிலை வரக்கூடாது. அதுவும் நயனிக்கு இப்படி நிச்சயமாக நடந்திருக்கக்கூடாது. நயனிக்கு புருஷனா இல்லாட்டியும் நீ மனுஷனா இருந்தா பரவாயில்ல, உன்கிட்ட சொல்லலாம். ஆனால் போடா என்று வெறுப்பை உமிழ்ந்துவிட்டு வெளியேறினான். சுதர்ஷன் செல்லவும் தன் நாற்காலியில் அமர்ந்த அபய் ஸ்ரீவத்சனுக்கு பைத்தியம் பிடிக்காத குறைதான். என்ன நடந்தது என்று சொல்லாமலேயே பேசிவிட்டு செல்பவனை வெறித்திருந்தவன் அடுத்த 1/2 மணி நேரத்தில் வீடு திரும்பியிருந்தான். அங்கே வந்த முரளிதரன், எப்படி இருக்க மாப்ள, என்னடா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்ட என்றார். மாமா, அதெல்லாம் இருக்கட்டும். நயனிகா எங்க? அவளுக்கு என்ன ஆச்சு? யாருக்கு தெரியும்? நீ எதுக்கு மாப்பிள்ளை இப்போ அவளை பற்றி விசாரிக்கிற? காரணம் எதுவாக வேணுனாலும் இருந்துட்டு போகட்டும். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியணும். சொல்ல போறீங்களா இல்லையா என்றான் உரத்த குரலில். கண்ட கண்ட கழிசடைகளை பற்றி நமக்கு எதுக்கு மாப்பிள்ள? மாமா, என்ன பேசுறீங்க என்றதும் தான் தாமதம். நிஜமாதான் மாப்பிள்ள சொல்கிறேன். உன் விருப்பத்துக்கு மாறா அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தில் நடத்தினது எவ்வளோ பெரிய தப்புன்னு மாமாவுக்கு புரிஞ்சிடுச்சு. என்ன புரிஞ்சுது? அந்த பொண்ணோட லட்சணம் தான்டா. மாமா, பின்ன என்ன மாப்பிள்ள, தகுதி தராதரம் பார்க்காம இப்படி அவசரத்தில் அள்ளி தெளிச்சா அலங்கோலமாக தான் போகும்னு அந்த பொண்ணு உன் அப்பாவுக்கு புரிய வச்சுட்டா. ஐயோ, இப்போ வரைக்குமே எதுவுமே புரிகிற மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க. என்னன்னு முழுசாக சொல்லுங்க. சரி மாப்பிள்ள, உனக்கு புரிகிற மாதிரி உடச்சி சொல்கிறேன் கேளு என்றவர் புருஷன் போனதும் இன்னொருத்தனை தேடிக்கிட்ட அம்மாவுக்கு பிறந்தவ இப்படி இல்லைனா தான் நம்ம ஆச்சரியப்படணும். என்ன சொல்கிறீங்க? நீ இல்லாத இந்த 2 வருஷத்தில் அவள் இன்னொருத்தனை தேடிக்கிட்டு போயிருக்கா மாப்பிள்ள. பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டு போயிடாது தானே. காலேஜுக்கு போகிறேங்கிற பேரில் இஷ்டத்துக்கு வர்றது போகிறதுன்னு இருந்தா எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டாளா என்று ஆவேசமாக கேட்க அபைக்கோ அதிர்ச்சியில் வார்த்தை எழவில்லை. நாங்கள் அதை தட்டி கேட்டால் எங்களையே மரியாதை இல்லாமல் எவ்வளோ பேச்சு பேசினா தெரியுமா? இத்தனைக்கும் ஆரம்பத்திலிருந்து இவளுக்கு சப்போர்ட் பண்ணின உங்கள் அப்பா மூஞ்சிலேயே கரிய பூசிட்டாடா. நம்ம மோசம் போயிட்டோம் மாப்பிள்ள. அந்த பொண்ணை பற்றி முழுசாக தெரியாமல் மோசம் போயிட்டோம். மாமாவால் காலேஜில் தலை காட்ட முடியல என்றபடி தன் கைபேசியை எடுத்து குறிப்பிட்ட வீடியோவை பார்க்கும்படி சொல்ல வாங்கி பார்த்தவனின் விழிகள் அதிர்ச்சியில் நிலைக்குத்தி போயின. பின்னே அவன் கண்ட காட்சியில் நயனிகா மற்றொரு ஆணோடு அந்தரங்க நிலையில் இருந்தாள். ஆண் என்பதை விட அவளிடம் படிக்கும் மாணவன் என்ற சொல்தான் பொருத்தமாக இருக்கும். அந்த மாணவனோடு உல்லாசமாக நயனிகா இருந்த வீடியோவை நம்ப முடியாமல் பார்த்திருந்தான் அபய் ஸ்ரீவத்சன். புருஷன் இல்லைனா கண்டபடி ஊர்மைய சொல்லுமா? நம்ம மானமே போச்சுடா. இவளை மாதிரி ஒருத்தி படிப்பு சொல்லி கொடுக்கறத ஏற்றுக்க மாட்டோன்னு காலேஜில் பெரிய ஸ்ட்ரைக்கே நடந்தது. ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. மாமா மனசு ஒடிஞ்சு போயிட்டாரு. அக்காவை பற்றி சொல்லவே வேண்டாம். கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு அந்த பொண்ணு வீட்டை விட்டு கிளம்பவும் கோவிலாக நன்றி சொல்லி இப்போ வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருக்காங்க என்றதில் ஆடி போய்விட்டான் அபய் ஸ்ரீவத்சன்.